பெண் ஜாதகத்தில் களஸ்திர பாவமும் மாங்கல்ய தோஷமும். இன்று நாங்கள் களஸ்திரஸ்தானமும் மாங்கல்ய தோஷமும் பற்றி தெரிந்து கொள்வோம். பெண் ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து 7ஆம் வீடு களஸ்திரஸ்தானம். களஸ்திரகாரகன் சுக்கிரன் ஆவார். 7ஆம் வீடும் செவ்வாயும் சுக்கிரனும் பலமாக அமைந்து கிரக சேர்க்கையின்றி சுப பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அல்லது 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் பாவிகளான சனி ராகு செவ்வாயுடன் சேராத புதன் வளர்பிறை சந்திரன் இருந்தோ 8ஆம் அதிபதி குரு பார்வை பெற்றோ 7ஆம் வீடு குரு பார்வை பெற்றோ ஜாதகருக்கு திருமணம் இளமையில் நடைபெறும். அல்லது 7ஆம் அதிபதி கேந்திர கோண ஸ்தானத்தில் குரு பார்வையுடன் பாவக்கிரகங்களின் தசையோ புத்தியோ நடக்காமல் சுபக்கிரகங்களின் தசாபுத்தி நடைபெற்றால் இளம் வயதில் திருமணம் நடைபெறும். ஒரு ஆண் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு பெண் ஜாதக ரீதியாக 8ஆம் பாவம் பலமாக அமைய வேண்டும். பலமாக அமைந்தால் நீண்ட ஆயுள் அமையும். 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் குரு போன்ற சுபக்கிரகங்கள் பார்த்தாலும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கணவருக்கு உண்டாகும். அதனால் சுமங்கலியாக இருப்பார். ஆனால் தோஷமுள்ள பெண் ஜாதகம் 7ஆம் 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது போன்ற கிரகங்கள் அமையப் பெற்று சுப பார்வை இன்றி இருந்தாலும் 7ஆம் 8ஆம் அதிபதி மேற்கூறிய கிரகங்களின் சேர்க்கை பெற்றிருந்தாலும் மாங்கல்ய தோஷம் உண்டாகி கணவருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். 7ஆம் 8ஆம் அதிபதி நீசம் பெற்றிருந்தாலும் அவை நீசபங்கம் பெற்றிருந்தால் முதல் வாழ்வு தவறினாலும் 2ஆம் வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். 7ஆம் 8ஆம் வீட்டிற்கு இருபுறமும் பாவிகள் இருந்தாலும் அல்லது 7ஆம் 8ஆம் அதிபதிகள் அமைந்த வீட்டிற்கு இருபுறமும் பாவிகள் இருப்பதும் மாங்கல்ய தோஷமாகும். 2ஆம் வீட்டில் பாவிகள் அமைவதும் செவ்வாய் சுக்கிரன் சனி ராகு பார்வை சேர்க்கை பெறுவதும் 8ஆம் வீட்டை சனி செவ்வாய் பார்வை சேர்க்கை பெறுவதும் மாங்கல்ய தோஷமாகும். ஆகையால் ஆண்களின் ஆயுளை அதிகரிக்க பெண்ணின் 7ஆம் 8ஆம் பாவம் நன்கு ஆராய்ந்து திருமணம் செய்வது நல்லது. பெண் ஜாதகத்தில் களத்திரகாரகனாகிய சுக்கிரன் 6ஆம் 8ஆம் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. 7ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் 8ஆம் 12ஆம் அமைப்பாய் இருக்கக்கூடாது. பெற்றோர் திருமண பொருத்தம் பார்த்து செய்வதாயின் இவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்யவும். நன்றி, வணக்கம். மறுபதிவில் சந்திப்போம்.